கேஐடிபிங்கிற அந்த போர்டுக்கு யார் பொறுப்பா இருக்கா அப்படின்னா, கர்நாடகா பாஜக அரசு அன்னைக்கு இருந்த அரசனுடைய ஒரு அமைச்சர். அவருடைய பேர் வந்து கட்டா சுப்பிரமணியன் நாயுடு. அவர் தான் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பா இருக்காரு. இந்த ராஜீவ் சந்திரசேகர் என்ன பண்றாரு அப்படின்னா, சுயேட்சை எம்பியாக முதல்ல கர்நாடகாவில் ஒரு தேர்வு செய்யப்படுறார் ராஜ்யசபாவுக்கு. பாஜகவுக்கு எப்போதுமே ஒரு வாடிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, சுயேட்சை எம்பிக்களை பணம் கொடுத்து பாஜக தன்னுடைய கட்சிக்கு விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? சுயேட்சையாக ஜெயிக்கக்கூடியவங்க பாஜகவுக்கு பணம் கொடுத்து அவங்களே கட்சி தாவிடுவாங்க. இந்த 2 நடவடிக்கையில தான் பாஜக பலரையும் விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த ராஜீவ் சந்திரசேகர் சுயேட்சை ராஜ்யசபா மெம்பர் ஆகி பாஜகவுக்கு பணத்தை கொடுத்து 2வது முறை பாஜகவுடைய எம்பியாவே மாறுறாரு. சில காலம் ஒன்றிய அமைச்சராகவும் இருக்கிறாரு. இந்த ராஜீவ் சந்திரசேகர் நேரடியாக போய் கட்டா சுப்பிரமணிய நாயுடுவை பார்த்து, அந்த நிலத்தை எனக்கு கொடுங்க, எங்கள் குடும்ப நிறுவனத்துக்கு, எங்கள் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கூடிய நிறுவனமான பிபிஎல் கம்பெனிக்கு கொடுங்க அப்படின்னு நிலத்தை வாங்கிறாரு. எந்த நிலம்? வெறும் 6.45 கோடி ரூபாய் மதிப்புள்ள 175 ஏக்கர் 96 வாங்கப்பட்டதை 2009 பத்திரவு பதிவு பண்ணுறாரு. 2009 அந்த நிலத்தினுடைய மதிப்பு பன்மடங்கு பெருகி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 500 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிற நிலத்தை ரொம்ப சொற்பமான தொகையை கொடுத்து தன்னுடைய குடும்ப நிறுவனமான பிபிஎலுக்கு அவர் வந்து மாற்றிட்டார். இது எவ்வளோ பெரிய முறைகேடு!